ஹலோ எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். இந்த லாக்டவுனில் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு தூக்க பிரச்சனை இருந்தது. அதாவது சரியாக தூக்கம் எனக்கு போதுமானதாக இல்லை. 7 மணி நேரம் நைட்டு தூங்கியிருப்பேன். அப்படி இருந்தும் எனக்கு 7 மணி நேரம் கழித்து நான் ஒரு 5:30க்கு முழிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு டே ஃபுல்லாக ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் வெரி மச். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் பிராணிக் ஹீலிங் முறைப்படி எனக்கு என்னுடைய ரிலேட்டிவ், எங்கள் அண்ணி எனக்கு ஹீலிங் பண்ணி விட்டாங்க. அதுக்கடுத்து இப்போது நான் 5 மணி நேரம் தூங்கினா கூட, இல்லை 5.5 மணி நேரம் தூங்கினா கூட டே டைம் ஃபுல்லாக எனக்கு நல்ல எனர்ஜியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஹீலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சில மாதங்களுக்கு முன்னால் பசியும் சரியாக இல்லை. அதாவது எதுக்குடா சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அதையும் என்னோடய அண்ணி ஹீலிங் முறைப்படி அதையும் சால்வ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் நான் பசியோடு தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். இதெல்லாம் எப்படி சரியானது? பிராணிக் ஹீலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ப்ராசஸ் அண்ட் ஆக்ஷன். அதாவது நமக்காக பிராணிக் ஹீலிங் படித்தவங்க, கற்றுக்கிட்டவங்க நமக்காக ஹீலிங் பண்ணுவாங்க. ஹீலிங் பண்ணும்போது நமக்கு உடனேயோ இல்லை இன்னும் கொஞ்சம் நாள்லேயோ நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியுது. அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட் கூட நடந்ததை சொன்னாங்க. ஒருத்தருக்கு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து கை நரம்பு கட் ஆயிடுச்சு. உடனே அவர் டாக்டர்கிட்ட போக, டாக்டர் மாதக்கணக்கில் ஆகும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிகிச்சை எடுத்துக்கிட்டே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹீலர்ஸ் எல்லாருமே மாறி மாறி ஹீலிங் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா அவர் அடுத்த ஹாஸ்பிட்டல் விசிட் போகும்போது டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கை நரம்பு சேர்ந்துருக்கு. டாக்டரே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, இந்த மாதிரி பிராணிக் ஹீலிங்னு ஒன்று இருக்குது, அதில் எனக்கு ஹீலிங் பண்ணி விட்டாங்க, அதன்படி தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்ல, டாக்டரும் உடனே எனக்கும் அந்த பிராணிக் ஹீலிங் நான் கற்றுக்கணும், எப்போ லாக்டவுன் முடிஞ்ச உடனே நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் சொல்ல, நண்பரும் ஓகே கட்டாயமாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறோம், நீங்களும் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்றிருக்காரு. பிராணி ஹீலர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு ஏதாவது மனப்பிரச்சனை இருந்தாலும் சரி, தூக்கம் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை உடலில் டிசீஸ் இருந்தாலும் சரி, அவங்க ஹீலிங் முறைப்படி ஹீலிங் கொடுத்து நம்மளை குணப்படுத்துகிறாங்க. நான் இந்த ரிசல்ட் எனக்கு நல்லா பாசிட்டிவாக தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய அண்ணியோட வழிகாட்டுதலின்படி நான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா செஷன்ஸ் இருக்குது, ஆன்லைன் செஷன்ஸ், ஃப்ரீ செஷன்ஸ் இருக்குது, அதை அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஜூம் மீட்டிங்கில் என்ன ஜாயின் பண்ணி விட்டாங்க. அது அட்டன் பண்ணதில் எனக்கு நிறைய டிப்ஸ் கிடைச்சது. அதை நான் இப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதாவது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட மனநிலையில் இருந்துகிட்ருப்போம். அந்த சமயத்தில் நம்ம மனசை லைட் ஆக்கிறதுக்கான ஒரு பயிற்சி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ணை மூடிக்கோங்க, 2 கையும் ஓப்பனாக மேல் நோக்கி திருப்பி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் ரைட் ஹேண்டில் ஒரு ஆரஞ்சு கலர் பலூன் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் மனசை ரொம்ப பாதிக்கிற எந்த ஒரு கவலை அல்லது நெகட்டிவ் எனர்ஜி, கோபம் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றா அந்த பலூனுக்குள்ளே போடுற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். அதெல்லாம் முடித்ததுக்கடுத்து எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த பலூனுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பலூனை பறக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள், பறக்க விடுங்க. அதுக்கடுத்து அது வெடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் வானத்தில். அதுக்கடுத்து இப்படி சொல்லிக்கோங்க, இறைவா இந்த எல்லா தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸையும் நீங்கள் சிதைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அதுக்கடுத்து உடனே இறைவா எல்லா நெகட்டிவ் எனர்ஜியையும் சிதைத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கோங்க. இப்போ கண்ணை திறங்க. உங்கள் மனசு எப்படி ஃபீல் பண்ணுறது, கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் கிடச்சிருக்கும். அடுத்து மனசை லேசாக்கிறதுக்கு இன்னொரு பயிற்சி. உங்கள் மனசை காயப்படுத்துகிற ஒரு விஷயத்தை இப்போ நினச்சிக்கோங்க. நான் இப்போ ஓம்னு சொல்லுவேன், நீங்கள் மனசுக்குள்ளே ஓம்னு அதையே ஃபாலோ பண்ணி சொல்லிக்கோங்க. ஓம்
இந்த மாதிரி 7 டைம்ஸ் வந்து நம்ம ஓம் சொல்லிக்கணும். இப்போ நீங்கள் ஓம் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெயினான ஒரு விஷயத்தை நினச்சிருவீங்களே, இப்போ அந்த விஷயத்தை நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஓம்ங்கிறது ஒரு மதத்திற்கு மட்டும் சொந்தமானது அந்த மாதிரி நம்ம வந்து நினைக்க வேண்டாம். இது யாருனாலும் வந்து சொல்லிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் இருக்குது, ஆனால் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி நம்ம வந்து ஓம்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம். அதாவது ஓம்ங்கிறத மூச்சு இழுக்கும்போது வந்து ஓம்னு சொல்லிக்கணும், மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது வந்து கவுண்ட் நம்பரை சொல்லிக்கலாம் 1 அப்படின்னு. அதுமாதிரி வந்து மூச்சை இழுக்கும்போது வந்து நம்ம வந்து ஓம்னு சொல்லிக்கணும், மறுபடியும் வந்து மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது வந்து கவுண்ட்டை வந்து 2ன்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி வந்து 7 டைம்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெயின்ஃபுல்லான இருந்த விஷயம் அதனுடைய வீரியத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மனசை வந்து நிறைய நேரங்களில் காயப்படுத்துகிற விஷயம், நமக்கு பிடிச்சவங்களோ இல்லை நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து மனசை காயப்படுத்தியிருப்பாங்க, அவங்கள மன்னிப்பதன் மூலமாக வந்து நம்ம வந்து ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டோட வாழ முடியும். அதுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒருவர் காயப்படுத்திட்டார் அப்படின்னா அவரை மன்னிக்கிறதுக்கு வந்து 3 குட் திங்ஸ் அவங்கள பற்றி நம்ம வந்து ஒவ்வொன்றா நினச்சோம் அப்படின்னா உண்மையிலே வந்து நம்ம மனசை லைட்டாக ஃபீல் பண்ணோம். ஒன்று இப்படி பண்ணலாம், இல்லை இன்னொரு முறையும் இருக்குது. அதாவது இன்னொரு டெக்னிக் என்னென்னா, மனசுக்குள்ளே இப்படி சொல்லிக்கோங்க: உங்களுக்குள் இருக்கும் ஆத்மாவை நான் வணங்குகிறேன், உங்களுக்குள் இருக்கும் புத்தரை நான் வணங்குகிறேன், உங்களுக்குள் இருக்கும் என்னை நான் வணங்குகிறேன். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். இறைவன் கருணையினால் நம் இருவருக்கும் அமைதி உண்டாகட்டும். உங்களை நான் ஆத்மார்த்தமாக மன்னிக்கிறேன். இந்த மாதிரி யார் காயப்படுத்தினாங்களோ அவங்கள வந்து மனசில் நிறுத்தி இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இல்லை இது இல்லைன்னா வந்து இன்னொரு டெக்னிக்கும் இருக்குது. அதாவது காயப்படுத்தினவங்கள வந்து நம்ம மனசில் நினச்சி 7 டைம்ஸ் வந்து இப்படி சொல்லிக்கலாம்: கடவுள் உங்களுக்கு ஆசிகளும் அமைதியும் கொடுக்கட்டும், கடவுள் உங்களுக்கு ஆசிகளும் அமைதியும் கொடுக்கட்டும். இந்த மாதிரி 7 டைம்ஸ் சொல்லிவிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசு உண்மையிலே வந்து லைட்டாக ஃபீல் ஆகிருக்கும். அதே மாதிரி அடுத்த டிப் என்னென்னா, நம்ம பிஸ்னஸோ அல்லது ஜாபோ சரியாக போகலை, ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குது, ரொம்ப மன உளைச்சல் நமக்கு கொடுக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டிப் கொடுக்குறாங்க. அதாவது அந்த பிஸ்னஸோ அல்லது ஜாபோ அதை வந்து ஒரு பர்சன் மாதிரி நம்மளை வந்து கற்பனை பண்ண சொல்கிறாங்க. பர்சன்னா கண்ணு காது மூக்கெலாம் வைக்க தேவையில்லை. நம்ம வந்து சில ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் டிவியில் கூட காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உருவமற்ற ஒரு ஆளை வந்து கற்பனை பண்ண சொல்கிறாங்க. கற்பனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கணும்: சாரி, நான் உங்களை தவறாக புரிந்து கொண்டு விட்டேன், என்னை மன்னியுங்கள். உங்களுக்குள் அபரிதமான சக்தி இறங்குகிறது. உங்களுக்குள் இருக்கும் ஆத்மாவை நான் வணங்குகிறேன். உங்களுக்குள் இருக்கும் புத்தரை நான் வணங்குகிறேன். உங்களுக்குள் இருக்கும் என்னை நான் வணங்குகிறேன். இறைவன் கருணையினால் நம் இருவருக்கும் அமைதி உண்டாகட்டும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஜாப் அல்லது பிஸ்னஸ் நடக்கப் போகிறது. ஓம் சாந்தி 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 ஹீல். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கணும். அடுத்து நமக்கு வாழ்க்கையில் வந்து பணம் ரொம்ப முக்கியமானது. அந்த பணம் நம்மகிட்ட வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இல்லை பண பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டிப் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு ஒரு பெரிய அரங்கத்தை வந்து கற்பனை பண்ணணும். பெரிய மாளிகை, அதை கற்பனை பண்ணணும். நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க, அங்கே உள்ளே வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அவங்கள நீங்கள் வணங்கிக்கோங்க. அடுத்து சைடு சோறு, சீலிங்கு, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து பணமாக ஒட்டி வச்சுருக்கிற மாதிரி வந்து ஒரு கற்பனையை நீங்களே பண்ணுங்கள். எல்லா பக்கமும் உங்களை சுற்றி எல்லா சுவர்லேயும் எல்லா சீலிங்லேயும் வந்து ஒரே பணமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து அடுத்து ஒரு கற்பனை பண்ணணும். என்னென்னா, உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி போங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பெட்டியில் உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஒரு பெட்டியை கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஃபுல்லாக பணமாக இருக்குது. இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பெட்டியும் கொடுக்குறாங்க, அதில் ஃபுல்லாக வந்து ஜுவல்ஸாக இருக்குது. அந்த மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பெட்டியை வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் வந்து கொடுக்குறத நீங்கள் வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. இப்போ மனசு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணும். இது ஒரு டிப்பு. இதே மாதிரி வந்து வேறு அஃபர்மேஷனும் சொல்லிக்கலாம் நம்ம. அதாவது எப்படி சொல்லணும்னா, பணம் என்னை நோக்கி ஆறு போல் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லிவிட்டு உங்கள் முன் வாயில், உங்கள் வீட்டு வாசல் வழியாக ஒரு 6 போல் வந்து பணம் வந்து உள்ளே வர்ற மாதிரி, அதை ஃபுல்லாக வந்து உங்கள் வீடை ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க.
இது ஒரு டிப்பு. இன்னொரு டிப்பு என்னென்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, அப்போ வந்து இப்படி சொல்லிக்கணும்: பணம் என்னிடத்தில் அருவி போல் கொட்டி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அதாவது அமௌண்ட் ஃபுல்லாக, மணி ஃபுல்லாக வந்து மேலேருந்து ஒரு ஃபால்ஸ் போல் வந்து உங்கள் மேலே வந்து கொட்டுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஃபால்ஸ் அப்படியே வந்து உங்கள் வீட்டை நிறைக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்படி நினைக்கிறதுனாலும் கொஞ்சம் நமக்கு நல்லது நடக்கும். அடுத்து ஒரு டிப் என்னென்னா, அஃபர்மேஷன் தான் இதுவும். இது வந்து நீங்கள் வந்து எப்போனாலும் வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லிக்கலாம். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, பணம் எனக்கு ஈஸியாக கிடைக்க வேண்டும் இறைவா. நான் ஸ்மார்ட்டான வேயில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் இறைவா. பணம் எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்க வேண்டும் இறைவா. நான் நிறைய பேருக்கு பண உதவி செய்ய வேண்டும் இறைவா. நன்றி இறைவா. இந்த மாதிரி சொல்ல சொல்ல நமக்கு உள்ள பண பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே நாளடைவில் நீங்கி நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் பல்வேறு டிப்ஸ். இந்த மாதிரி நிறைய அவங்க வச்சுருக்காங்க. நம்ம வந்து அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நிறைய வந்து தகவல்கள் கட்டாயமாக கிடைக்கும். இது மட்டும் இல்லை, இது போக மகத்தான ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, ட்வின் ஹார்ட் மெடிடேஷன். அதாவது ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் அப்படிங்கிறது இருதய தியானம். இந்த தியானத்தை வந்து நம்ம வந்து டெய்லி பண்ணலாம். இந்த தியானம் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் தான் ஆகும். இது பிராணி ஹீலிங்கில் ஜாயின் பண்ணாமலே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ணணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இதை வந்து பண்ணக்கூடாது. மாறாக என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் ஆடியோ ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இந்த யூடியூப் லிங்கோட. அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மெடிடேஷனை ஓட விட்டுட்டு இவன் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அமைதியாக இருந்துக்கலாம். ஸோ வந்து அந்த மெடிடேஷன் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும், அவங்களுக்கும் ஒரு எனர்ஜி, அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இது போக எல்லாருமே வந்து நம்ம வந்து இந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷனை நம்ம வீட்டில் வந்து நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி விடலாம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இதை யாரெல்லாம் பண்ணலாம்? அதாவது 16 வயதுக்கு மேலே உள்ள எல்லாருமே பண்ணலாம். இந்த மெடிடேஷனில் அவங்க சொல்லும்போது வந்து சகஸ்ரநாமம் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அது ஒன்றும் இல்லை, நம்ம கையை தூக்கி வச்சோம் அப்படின்னா, அதாவது நம்ம சாமி கும்பிடும்போது வந்து கையை வந்து உயரத்துக்கு தூக்குவோம்ல, அப்படி தூக்கி வச்சோம்னா தலைக்கு மேலே அந்த கை எங்கே இருக்கோ அந்த புள்ளி தான் சகஸ்ராரம். அதே மாதிரி அந்த மெடிடேஷனில் வந்து நாக்கை மேலெண்ணத்தோடு ஒட்டி கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம அப்பர் பேலட்டோடு வந்து நாக்கை வந்து ஜாயின் பண்ணி வைக்கிறது. அடுத்து இந்த மெடிடேஷன் முடிஞ்சதுக்கு அடுத்து நம்ம தேவைப்பட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு விஷயமும் ஃபாலோ பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, நம்ம பிரார்த்தனை பண்ணுறது. அதாவது நமக்கு ஆசைகள் இருக்கும், நமக்கு வந்து நிறைய கோல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த மெடிடேஷன் முடிஞ்ச உடனே அது பண்ணும்போது அதுக்கு வேல்யூ வந்து அதிகம். அதே மாதிரி அந்த பிரார்த்தனை பண்ணும்போது இன்னொரு டிப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓமணி பத்மேகம் அப்படிங்கிற வந்து ஒரு ஆடியோ இருக்குது. அதை நான் வந்து இந்த லிங்கோட ஷேர் பண்ணியிருப்பேன். அது வந்து அந்த ஓமணி பத்மேகமை ரன் பண்ணி விடணும். அப்போது அந்த ஆடியோ ஓடும்போது நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது பவர் ஜாஸ்தி. அந்த ஓமணி பத்மேகம் அப்படிங்கிறது வந்து திபெத்திய வேர்டு. அதில் வந்து என்ன அர்த்தம்னா, அதில் ஓம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆறா, நம்மளுடைய உடல், மனம், உயிர், கர்மயம் எல்லாத்தையுமே வந்து சுத்தப்படுத்துறது. அதே மாதிரி மணிங்கிறது வந்து நமக்கு பணத்தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக வந்து உடைச்சிட்டு நமக்கு பண வரவை அதிகமாக கொடுக்கக்கூடியது. பத்மேகம் அப்படிங்கிறது ஆன்ம வளர்ச்சியை நமக்கு கொடுக்குறது. நீங்கள் டெய்லி வெறுமனே கூட இந்த ஓமணி பத்மேகம் ஆடியோவை வந்து ப்ளே பண்ணலாம். அது வந்து நமக்கு பண தடைகளெல்லாம் உடைச்சிட்டு நல்ல ஒரு பண வருவாயை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸு, பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். 2 தடவையும் பண்ணணும், முன்னாடியும் பின்னாடியும். அந்த எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிற லிங்க்கையும் நான் வந்து இந்த யூடியூப் லிங்கில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்லி வந்து 5 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து உடம்புல இருக்கக்கூடிய சக்ராஸையும் தூய்மைப்படுத்தும், மேலும் நம்ம ஆறாவையும் தூய்மைப்படுத்தும். இந்த மெடிடேஷனில் ஹைலைட்டாக நான் வந்து பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் குரு வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மெடிடேஷன் அப்படின்னா, எல்லா ஆன்மீக குருக்களையும் வந்து நமக்கு துணைக்கு வந்து அழைக்கிறாங்க. எல்லா ஆன்மீக குருக்களையும் ஒருத்தரையும் விடலை. இது உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல விஷயமா படுது. இந்த மெடிடேஷனில் இடையில வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்மளை வந்து அமைதியாக தியானம் பண்ண சொல்லுவாங்க. அந்த மெடிடேஷன் பண்ணுறதுலே வந்து ஒரு 2 மினிட்ஸ் பண்ண சொல்லுவாங்க, தியானம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்ன நம்ம வந்து நினச்சிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரேயர்ஸ், நம்மளுடைய ஆசைகள், கனவுகள், அதை வந்து நினச்சிக்கலாம் அந்த 2 மினிட் டைமில்.
இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் பாதுகாப்பு வளையம் உருவாகிறது. இதுவும் அவங்க சொல்கிற ஒரு டிப். இந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் அப்படிங்கிறது தமிழில் ஓடும். அதை நான் இந்த யூடியூப் வீடியோ லிங்க்கோட நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணிக்கலாம். இந்த மெடிடேஷன் தவிர இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அதாவது சூப்பர் பிரெயின் யோகா. சூப்பர் பிரெயின் யோகானா ஒன்றும் இல்லை, நம்ம உக்கி போடுறோம் இல்லையா, அந்த உக்கி போடுறது தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த உக்கி எப்படி போகணும்னா 3 செட்டு, ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே 3 செட்டாக பிரிச்சுக்கணும். ஒரு செட்டுக்கு 7 டைம்ஸ் உக்கி போடணும். நம்மளால் உக்கி போட முடியலை அப்படின்னா இன்னொரு டிப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேரில் உட்காந்துக்கலாம். சேரில் உட்காந்து உக்கி போடுற ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த உக்கி போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மன அழுத்தம் குறைகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று தான் நமக்கு ப்ராப்பர் ஆக்டிவேட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த உக்கி போடுறதுனால ரெண்டுமே நல்லா ஆக்டிவேட் ஆகி எனர்ஜி கொடுக்குதுங்கிறாங்க. இந்த உக்கி போடுறத குழந்தைகள் 3 வயசு 4 வயசு குழந்தைங்கள்லேருந்து கூட எல்லாருமே பண்ணலாம். இந்த பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறது உங்கள் டவுனில் இல்லை அப்படின்னா பக்கத்து சிட்டியில் நீங்கள் என்கொயர் பண்ணலாம், நெட்டில் தேடலாம். கட்டாயமாக நல்ல ஒரு ரிசல்ட் இது நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்கும். நிறைய இருக்குது, நிறைய தகவல் சொன்னாங்க. நான் இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து அதில் சொல்லியிருக்கேன். மேலும் நான் ஒரு நம்பரை ஷேர் பண்ணுறேன், அங்கே நீங்கள் என்கொயர் பண்ணி கூட கேட்டுக்கலாம். சில பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க. அதாவது நாங்கள் மெடிடேஷன் சொல்லித்தரோம், பிராணிக் ஹீலிங் சொல்லித்தரோம்னு சொல்லிட்டு. அதனால் ப்ராப்பர் சேனல் வழியாக போக வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ லாக்டவுனாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூம் லிங்க்கில் எல்லாரையும் கனெக்ட் ஆக சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, டெய்லி மெடிடேஷன் அண்ட் ப்ரேயர் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம அட்டன் பண்ணி நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம். அந்த ஜூம் லிங்க்கையும் நான் இந்த யூடியூப் லிங்க்கோட ஷேர் பண்ணுறேன். எவ்ரிடே ஈவினிங் 5:15 PM எக்ஸசைஸ் வித் மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஜூம் லிங்கில் நீங்கள் அதை கனெக்ட் ஆகி அதை பார்த்துக்கலாம். அதில் மெடிடேஷன் இங்கிலீஷ்லேயும் ஓடும், சில எக்ஸ்ப்ளனேஷன் தமிழ்லையும் கொடுப்பாங்க. இங்கிலீஷில் உள்ளது சரியாக புரியலையோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் இந்த யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் அதுக்கான லிங்க்கை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது தமிழில் தான் இருக்கும், அதை நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம். அதே போல் அந்த ஜூம் லிங்க்கில் 6:15க்கு எவ்ரிடே ஸ்பீச் அவங்க கொடுக்குறாங்க. அதாவது புக் ரீடிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதனுடைய குரு மாஸ்டர் சோகாக்சி அவங்களுடைய புக்கில் இருந்து எடுத்து ரீடிங்ஸ் எடுத்து அதை நமக்கு தமிழில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. நிறைய டிப்ஸும் கொடுக்குறாங்க. சண்டே ஜூம் லிங்க்கில் மெடிடேஷன் மட்டும் அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. புக் ரீடிங் செஷன் அன்றைக்கி இருக்காது. எனக்கு லைஃப்பில் இந்த பிராணிக் ஹீலிங் இதை இந்த மெடிடேஷன் இந்த டிப்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிறைய சேஞ்சஸை நான் ஃபீல் பண்ணுறேன். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கவும் செய்கிறேன். எனக்கு எப்படி மனவளக்கலை மன்றம், அதாவது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், அது எப்படி ஒரு கண்ணோ அதே மாதிரி பிராணிக் ஹீலும் எனக்கு ஒரு கண்ணாயிருச்சு. இப்போது இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு தேவை. எனக்கு இந்த ரெண்டுமே நான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. இந்த பிராணிக் ஹீலிங்கை முறையாக அதை சென்டரில் போய் நம்ம ஃபீஸெல்லாம் வச்சுருக்காங்க, ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க, நம்ம விசாரிச்சுக்கலாம். அந்த பிராணிக் ஹீலிங் கற்றுக்கிட்டு உண்மையிலே எல்லாருமே ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டோடு வாழலாம். ஆத்ம நமஸ்தே உங்கள் அனைவருக்கும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.